வணக்கம், வெல்கம் டு கிரிஸ் கிச்சன் ஹெல்த் அண்ட் ஃபுட் Syamantac வில்லா கொடைக்கானல். இப்போது இங்கே எல்லாருக்குமே நான் சொல்லித்தர போகிறது என்னென்னாக்கா, அடுப்பு இல்லாமல் எப்படி ஒரு இட்லி பண்ணலாம். எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா, இட்லி எப்படி பண்ணலாம்னு சொல்லித்தர போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னாக்கா, ரைஸ் ஃப்ளேக்ஸ்னால் அவல். இந்த பேப்பர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த அவல் பேப்பர் மாதிரி இருக்க அவலில் வந்து நீங்கள் இந்த மாதிரி இருக்குது. இந்த பவுல் அளவுக்கு நீங்கள் எடுத்து ஒரு கிளாஸ் தேங்காய் பால், அதில் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நீங்கள் இதில் ஊற வைக்கணும். ஓகே, அந்த ஊற வச்ச அவல் தான் இது தேங்காய் பால். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கிளாஸ் தேங்காய் பால். இந்த அளவுக்கு எனக்கு தக்கையான அவல் இருந்தால் போதும். கொஞ்சம் கொத்தமல்லி, நட்ஸ் வந்து பாதாம் வச்சுருக்கேன், முந்திரி வச்சுருக்கேன், வேர்க்கடலை வச்சுருக்கேன், கேரட், திருவின கேரட் வச்சுருக்கேன். ஏன்னா இட்லி பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், லுக்காக இருக்கும், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் பால் ஊற வச்சுட்டு வந்த பதம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும், நல்ல கேக்கு மாதிரி இருக்கணும். டக்குன்னு போட்டால் அது இட்லி தட்டை நிற்கணும், அந்த அளவுக்கு பதம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பதத்தில் வந்தால் வச்சுக்கோங்க. நம்ம வந்து இப்போ ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கலாம். இட்லி தட்டு நான் எப்படி எடுத்துருக்கேனாக்கா, ஒரு ட்ரேல இட்லி தட்டு ஈர துணி போட்டு இட்லி தட்டு மேலே நான் வச்சுட்டேன். இப்போது இதில் சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒரு எல்லாத்துலேயும் சென்டரில் நான் கேரட் போடுறேன். எல்லாத்துலேயுமே கேரட் வைக்கிறேன். ஓகே, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் கேரட் வைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், குழந்தைங்க வந்து டக்குன்னு சாப்பிட்டுடுங்க. கரண்ட் இல்லைனா, எலக்ட்ரிசிட்டி இல்லைனா, கேஸ் இல்லைனா யோசிக்கவே வேண்டாம், இட்லி உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதில் வந்து நான் வந்து பாதாம் வைக்கிறேன். இதில் ஒன்றுத்தில் வந்து முந்திரி வைக்கிறேன், இன்னொன்றுத்தில் வந்து வேர்க்கடலை. அந்த மாதிரி நம்ம என்ன நட்ஸ் வேணால் வைக்கலாம், மாற்றி நம்ம எந்த நட்ஸ் வேணால் நம்ம வைக்கலாம். நம்ம சாய்ஸ் தான் எல்லாம். ஓகே, கொஞ்சம் வந்து ஒரு கலர் காம்பினேஷனுக்கோசரம் லைட்டாக ஒரு கொத்தமல்லி, எல்லா இடத்துலையும் ஒரு கொத்தமல்லி வச்சிடலாம். ஸோ அந்த ஆரஞ்சு, ஒயிட்டு, இந்த க்ரீன் வர சொல்ல, காம்பினேஷன் வர சொல்ல ரொம்ப அழகாக ஒரு லுக் கொடுக்கும். இப்படி ஒரு இலையை வச்சாச்சு. இலையை வச்சுட்டு இந்த குடியில் வந்து நான் எப்படி அந்த அவல் இருக்கு இல்லையா, இந்த அவல் கொஞ்சம் பதத்தை பாருங்கள். இந்த பதம் வந்து லைட்டாக நீங்கள் கையில் எடுத்துக்குங்க. கையில் எடுத்து நல்லா உருட்டிக்குங்க. நல்லா இப்படி உருட்டிட்டு இந்த இட்லி தட்டில் இப்படி வச்சு நீங்கள் அழகாக தட்டுங்க. பதம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ உருட்டு சொல்லி நல்லா பால் மாதிரி வருது இல்லையா, இந்த பதத்துக்கு வந்தோடனே அழகாக இப்படி வச்சு நீங்கள் நீட்டாக தட்டினீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் இட்லி ரெடி ஆகிடும். இந்த இட்லிக்கு சுவை எது கொடுக்குன்னா, தேங்காய் பாலில் உப்பு போட்டு ஊற வைக்கிறீங்க இல்லையா, அதுதான் நல்ல சுவையை கொடுக்கும். செட் பண்ணிட்டோம். இப்போ இது நம்ம அவல் போட்டு இது இட்லி குழியில் வச்சுட்டோம், தட்டில் வச்சுட்டோம். நம்ம இதை மூடி போட்டு செட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அருமையான இட்லி ரெடி ஆகிடும். நம்ம வந்து அந்த 10 மினிட்ஸ் கூட 5 மினிட்ஸுக்கு கம்மியாக இருந்தாவே போதுமானது, அவ்வளோ தேவை கிடையாது. 10 மினிட்ஸே தேவை கிடையாது. நான் ஆக்சுவலாக இதுக்கு நான் செட் பண்ணி வச்ச நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1 மினிட் தான் முழுசாக நான் செட் பண்ணி வச்சேன். இப்போ நம்ம இந்த தட்டில் நம்ம வந்து எப்படி பண்ணலாம், எப்படி போடலான்றதை பார்ப்போம். உதாரணத்துக்கு இது இருக்கு இல்லையா, நம்ம இப்படி அழகாக எடுக்கிறோம். இட்லி ரெடி. சுவையான இட்லி பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இந்த இட்லி பண்ணுறதுக்கு நம்ம வந்து அடுப்பு யூஸ் பண்ணல, எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணல, வெறும் ரைஸ் ஃப்ளேக்ஸு தேங்காய் பாலில் ஊற வச்சு, உப்பு போட்டு தேங்காய் பாலில் ஊற வச்சேன். அந்த இட்லி தட்டில் ஈர துணியை போட்டோம்.
நடுப்புற கேரட்டு நட்ஸு கொத்தமல்லி போட்டுட்டு அந்த ஊற வச்ச இது அவலை வச்சு தட்டில் தட்டிட்டு எடுத்து போட்டோம். எவ்வளோ அழகான இட்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு எத்தனை வகையான சட்னி நம்ம பண்ணலாம் அதை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த இட்லிக்கு கேரட் சட்னி, பீட்ரூட் சட்னி, அப்புறமா உங்களுக்கு சவ் சட்னி இருக்குது. நிறைய வகையான சட்னி இருக்குது. மோர் தென் 25 வெரைட்டிஸ் ஆஃப் சட்னி உங்களுக்கு கிராஜுவலாக நான் சொல்லித்தரேன். இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் கேரட் சட்னி, பீட்ரூட் சட்னி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பார்த்துருங்க. தேங்க்யூ. நன்றி. சேனலை வாட்ச் பண்ணதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் நிறைய ரெசிபிஸோட பார்ப்போம்.